இன்றைக்கி டே 32. போன மந்த் ஃபுல்லாக என் ஒர்க் அவுட் ரிலேட்டட் வீடியோஸாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மந்த்தில் இருந்து என்னோடய டயட் பிளான் பற்றி போஸ்ட் பண்ண போகிறேன். மார்னிங்கே ஓட்ஸ் மில்க் ஷேக் குடிச்சிட்டு ஜிம் போனால் இன்றைக்கி செஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுல் ஒர்க் அவுட் வீடியோ என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணிருக்கேன். வேண்டுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 இட்லி, அது கூட 5 முட்டை. லஞ்சுக்கு கொஞ்சம் ரைஸ், அது கூட 150 கிராம் வறுத்த மீன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு 4 எக் ஒயிட், கொஞ்சம் வேக வச்சு மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டேன். இதை சாப்பிட்டு முடிச்சதும் லாஸ்ட்டாக டின்னருக்கு 2 தோசை, அதே 150 கிராம் ஃபிஷ்ஷை சேர்த்து சாப்பிட்டு நம்ம 90 டேஸ் பிளானில் இன்றைக்கி டே 34. இன்றைக்கி மார்னிங்காக ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்மில் இன்றைக்கி லேட் ஒர்க் அவுட் ஃபுல் ஒர்க் அவுட் வீடியோ என் சேனல் அப்லோட் பண்ணுறேன். வேண்டும்னு செக் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 இட்லி, 5 எக் ஒயிட் சாப்பிட்டு அப்படியே லஞ்சுக்கு கீரை சாதம், அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதோட ஸ்நாக்ஸுக்கு 4 எக் ஒயிட்ஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஃபைனலாக டின்னருக்கு 3 இட்லி, அதோட 3 ஆம்லேட் சாப்பிட்டு டேவை முடிச்சிட்டேன். நம்ம 90 டேஸ் பிளானில் இன்றைக்கி டே 35. இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே டயட் பிளான் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் ப்ரீ ஒர்க் அவுட் மீலாக ஓட்ஸ் மீல் எடுத்துக்கிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஸ்குவாட் ஒர்க் அவுட் ஃபுல் ஒர்க் அவுட் வீடியோ என் சேனல் இருக்குது, வேண்டவங்க செக் பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 சப்பாத்தி, 4 எக் ஒயிட் எடுத்துக்கிட்டேன். அப்படியே லஞ்சுக்கு ரைஸும் கொஞ்சம் மட்டன் கிரேவியும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு 4 முட்டை, 2 ஸ்லைஸ் ப்ரெட் வித் பீனட் பட்டர் சாப்பிட்டேன். அப்புறம் ஃபைனலாக டின்னருக்கு 2 ராகி தோசை, 3 ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டேன். நம்ம 90 டேஸ் மசில் கெய்னிங் சேலஞ்சில் இன்றைக்கி டே 36. இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே டயட் பிளான் தான் பார்க்க போகிறோம். ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட் மீலாக ஓட்ஸ் மீல் எடுத்துக்கிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஷோல்டர் ஒர்க் அவுட் ஃபுல் ஒர்க் அவுட் வீடியோ என் சேனலில் இருக்கும், வேண்டவங்க செக் பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 தோசை, 5 முட்டை எடுத்துக்கிட்டேன். அதோட லஞ்சுக்கு கொஞ்சம் ரைஸ், ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதோட ஸ்நாக்ஸுக்கு 4 எக் ஒயிட்ஸ் மட்டும் சாப்பிட்டேன். அப்புறம் ஃபைனலாக டின்னருக்கு ஒரு லார்ஜ் ராகி ஆனியன் தோசை சாப்பிட்டு டேவை முடிச்சிட்டேன். நம்ம 90 டேஸ் பிளானில் இன்றைக்கி டே 37. ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ஒரு ஓட்ஸ் மில்க் ஷேக் குடிச்சிட்டு ஜிம் கிளம்பிட்டேன். இன்றைக்கி பைசிப்ஸ் அண்ட் ட்ரைசிப்ஸ் ஒர்க் அவுட்ஸோட ஃபுல் வீடியோ என் சேனலில் அப்லோட் பண்ணிருக்கேன், வேண்டும்னு செக் பண்ணி பாருங்கள். அதோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 6 முட்டை, 2 ப்ரெட்டு சாப்பிட்டேன். அப்புறம் லஞ்சுக்கு கொஞ்சம் ரைஸ் வித் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு 4 எக் ஒயிட் மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஃபைனலாக டின்னருக்கு கொஞ்சம் வெஜிடபிள் மேகி, அது கூட 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். நம்ம 90 டேஸ் ஒர்க் அவுட் பிளானில் இன்றைக்கி டே 38. மார்னிங் ஜிம் போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட் மீலாக பீனட் பட்டரோட 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு, ஒரு செவ்வாழை, கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்படியே ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி செஸ்ட் ஒர்க் அவுட் 30 மினிட்ஸில் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 5 முட்டை, 2 தோசை எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் லஞ்சுக்கு ரைஸ், அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஆப்பிள், 3 முட்டை சாப்பிட்டேன். அப்புறம் ஃபைனலாக டின்னருக்கு 2 முட்டை, 2 தோசை, அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். நம்ம 90 டேஸ் பிளானில் இன்றைக்கி டே 39. என்னோடய ஃபுல் டே டயட் பிளான் தான் பார்க்க போகிறோம். ஜிம் போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ஓட்ஸ் மில்க் ஷேக் குடிச்சிட்டேன். அதோட ஜிம் கிளம்பிட்டேன். இன்றைக்கி லேட் ஒர்க் அவுட் 1 ஹவரில் ஒர்க் அவுட்லாம் முடித்ததும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 4 முட்டை, 2 தோசை, அது கூட ஒரு கோவா சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கீரை சாதம், அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸுக்கு 3 முட்டை, 2 ஸ்லைஸ் ப்ரெட் வித் பீனட் பட்டர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஃபைனலாக டின்னருக்கு 2 தோசை, அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு டே முடிச்சிட்டேன். நம்ம 90 டேஸ் பிளானில் இன்றைக்கி டே 40. ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட் மீலுக்கு ஒரு கிளாஸ் பால், அது கூட ஒரு செவ்வாழை சாப்பிட்டேன். அப்படியே ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஸ்குவாட் ஒர்க் அவுட் 30 மினிட்ஸில் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஃபுல் ஒர்க் அவுட் வீடியோ என் சேனலில் அப்லோட் பண்ணுறது, வேண்டவங்க செக் பண்ணி பாருங்கள். அதோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி கூட 4 முட்டை எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு ரைஸ் கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதோட ஸ்நாக்ஸுக்கு 4 முட்டை, அது கூட கொஞ்சம் கேரட் சாப்பிட்டேன். ஃபைனலாக டின்னருக்கு 2 தோசை, 2 முட்டை, கூட கொஞ்சம் பீஸ் கோவா எடுத்துக்கிட்டேன். 90 டேஸ் மசில் கெய்னிங் சேலஞ்சில் இன்றைக்கி டே 41. மார்னிங்கே ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் குடிச்சிட்டு ஒர்க் அவுட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஷோல்டர் ஒர்க் அவுட்டோட டீட்டெயில்டு வீடியோ என் சேனல் அப்லோட் பண்ணிருக்கேன், வேண்டுறவங்க செக் பண்ணி பாருங்கள். 30 மினிட்ஸில் ஒர்க் அவுட்லாம் முடிச்சதும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 4 இட்லி, 4 முட்டை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கொஞ்சம் ரைஸ், அது கூட கொஞ்சம் சிக்கன் வித் பொட்டேட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு 4 பீஸ் சக்கரவள்ளி கிழங்கு, 1 கப் கொண்டக்கடலை சாப்பிட்டேன். அதோட ஃபைனலாக டின்னருக்கு ரிமைனிங் 150 கிராம் சிக்கனை இட்லி கூட எடுத்துக்கிட்டேன்.
3 days ஒர்க் அவுட் பிளானில் எனக்கு டே 42. நான் டயட் ஸ்டார்ட் பண்ணி வெறும் 40 டேஸில் அரௌண்ட் 3 kg கெயின் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஹெல்ப் பண்ண ஃபுட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். மார்னிங் ஓட்ஸ் மில்க் ஷேக் இதோட மேக்கிங் வீடியோ என் சேனல் அப்லோட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ரெஸ்ட் டே, அதனால ஜிம் போல. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 இட்லி 3 முட்டை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கொஞ்சம் ரைஸ், அது கூட 150 கிராம் ஃபிஷ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிக்கன் கூட எடுத்துக்கலாம். இதை முடிச்சது ஸ்நாக்ஸுக்கு 4 எக் ஒயிட் கூட கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டேன். ரீப்ளேஸ்மெண்ட்டாக உருளைக்கிழங்கு இல்லை சக்கரவள்ளி கிழங்கு கூட எடுத்துக்கலாம். ஃபைனலாக லஞ்சுக்கு இட்லி, அது கூட அந்த ரிமைனிங் 150 கிராம் ஃபிஷ் எடுத்துக்கிட்டேன். நம்ம மசில் கெய்னிங் சேலஞ்சில் இன்னைக்கு டே 43. என்னோட ஃபுல் டே டயட் பிளான் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் ஒரு கிளாஸ் ஓட்ஸ் மில்க் ஷேக் குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி பை அண்ட் ட்ரை ஒர்க் அவுட்ஸோட ஃபுல் வீடியோ என் சேனல்லே இருக்கும், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 4 முட்டை 4 இட்லி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கொஞ்சம் ரைஸ், அது கூட 150 கிராம் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். இது முடிஞ்சதும் ஸ்நாக்ஸுக்கு 4 முட்டை கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக லஞ்சுக்கு 2 சப்பாத்தி 150 கிராம் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். நம்ம 90 டேஸ் மசில் கெய்னிங் சேலஞ்சில் இன்றைக்கி டே 44. மார்னிங் எழுந்ததும் ஒரு ஓட்ஸ் மில்க் ஷேக் குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி செஸ்ட் ஒர்க் அவுட்டோட ஃபுல் வீடியோ என் சேனலில் இருக்குது, வேண்டவங்க செக் பண்ணி பாருங்கள். அதோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 தோசை 4 எக் ஒயிட் கோவா எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் லஞ்சுக்கு 2 சப்பாத்தி 150 கிராம் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு 4 எக் ஒயிட் அந்த ரிமைனிங் கோவா சாப்பிட்டேன். ஃபைனலாக டின்னருக்கு ராகி சேமியா, அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். நம்ம 90 டேஸ் பிளானில் இன்றைக்கி டே 45. மார்னிங் எழுந்ததுமே ஓட்ஸ் மில்க் ஷேக் குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி லேட் ஒர்க் அவுட் டீட்டெயில்ஸ் வேணுன்னா ஃபஸ்ட்டு 30 டேஸை செக் பண்ணி பாருங்கள். அதோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 இட்லி 5 எக் ஒயிட் சாப்பிட்டேன். லஞ்சுக்கு கொஞ்சம் வெஜிடபிள் ரைஸ் கூட 150 கிராம் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு 4 எக் ஒயிட் ஒரு கோவா சாப்பிட்டேன். ஃபைனலாக டின்னருக்கு தோசை 150 கிராம் சிக்கன் எடுத்துகிட்டு டே முடிச்சிட்டேன். நம்ம மசில் கெய்னிங் சேலஞ்சில் இன்றைக்கி டே 46. மார்னிங் எழுந்ததுமே ப்ரீ ஒர்க் அவுட் மீலுக்கு ஒரு ஓட்ஸ் மில்க் ஷேக் குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஸ்குவாட் ஒர்க் அவுட்டோட ஃபுல் வீடியோ என் சேனலில் இருக்குது, வேண்டவங்க செக் பண்ணி பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 முட்டை தோசை 3 எக் ஒயிட்ஸ் கூட கொஞ்சம் கோவா எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு கொஞ்சம் ரைஸ் 50 கிராம் சிக்கன் கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு 4 எக் ஒயிட் 2 ஸ்லைஸ் பிரெட் வித் பீனட் பட்டர் எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக டின்னருக்கு 2 தோசை 150 கிராம் சிக்கன் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி டே 47. ஃபுல் டே டயட் பிளான் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்காக ப்ரீ ஒர்க் அவுட் மீலாக ஓட்ஸ் மில்க் ஷேக் எடுத்துகிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஷோல்டர் ஒர்க் அவுட்டோட ஃபுல் வீடியோ என் சேனலில் இருக்குது, வேண்டவங்க செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு 2 எக் தோசை, அது கூட 3 எக் ஒயிட் பாதி கோவா எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஒயிட் ரைஸ் 150 கிராம் சிக்கன், அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டுக்கு 3 எக் ஒயிட் ஸ்லைஸ் பிரெட் வித் பீனட் பட்டர் எடுத்துக்கிட்டேன். டின்னருக்கு 2 தோசை சிக்கன் பிளாக் சன்னா, அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். நம்ம 90 டேஸ் பிளானில் இன்றைக்கி டே 48. ஜிம் போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட் மீலுக்கு ஒரு ஓட்ஸ் மில்க் ஷேக் குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி பைஸ் ஒர்க் அவுட் டீட்டெயில்ஸ் கேப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபுல் வீடியோ என் சேனலில் இருக்குது, வேண்டவங்க செக் பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 முட்டை தோசை 3 எக் ஒயிட் கொஞ்சம் கேரட் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் 150 கிராம் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு 3 எக் ஆம்லேட் கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டேன். டின்னருக்கு கொஞ்சம் ரைஸ் ரிமைனிங் சிக்கன் எடுத்துக்கிட்டு டே முடிச்சாச்சு. இன்றைக்கி ரெஸ்ட் டே. நம்ம 90 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 49. மார்னிங் ப்ரீ ஒர்க் அவுட் மீலுக்கு ஒரு ஓட்ஸ் மில்க் ஷேக் எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 எக் தோசை 3 எக் ஒயிட் ஒரு கோவா எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன். நார்மலாக வீக்லி ஒன்ஸ் மட்டன் எடுத்துப்பேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு 2 ஸ்லைஸ் பிரெட் வித் பீனட் பட்டர், அது கூட கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக டின்னருக்கு 2 கீ தோசை 100 கிராம் கொண்டக்கடலை கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். நம்ம 90 டேஸ் மசில் கெய்னிங் சேலஞ்சில் இன்றைக்கி டே 50. மார்னிங்கே ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ராகி கூழ் குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட். ஃபுல் ஒர்க் அவுட் வீடியோ டே 12 இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு 2 கோதுமை தோசை 3 எக் ஒயிட் ஒரு கோவா எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு ரைஸும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கிட்டேன். அதோட ஸ்நாக்ஸுக்கு 1 கப் குக்கும்பரும் கொஞ்சம் பட்டர் பீன்ஸும் எடுத்துக்கிட்டேன். டின்னருக்கு 2 கீ தோசை 100 கிராம் கொண்டக்கடலை ஒரு கேரட் சாப்பிட்டு டே 90 டேஸ் மசில் கெய்னிங் சேலஞ்சில் இன்றைக்கி டே 51. ஜிம் போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட் மீலுக்கு 2 ஸ்லைஸ் பிரெட் வித் பீனட் பட்டர், செவ்வாழை கொஞ்சம் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். போஸ்ட் ஒர்க் அவுட் மீலுக்கு ஒரு ஓட்ஸ் மில்க் ஷேக் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 எக் தோசை 3 எக் ஒயிட் ஒரு கோவா எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு 100 கிராம் ரைஸ் 150 கிராம் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு 3 ஆம்லேட் 150 கிராம் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டேன். டின்னருக்கு 2 தோசை ரிமைனிங் சிக்கன் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டு டே முடிச்சு. 90 டேஸ் ஒர்க் அவுட் பண்ணல. இன்றைக்கி டே 52. ஜிம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஓட்ஸ் மில்க் ஷேக் குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்மில் இன்றைக்கி லேட் ஒர்க் அவுட். ஃபுல் ஒர்க் அவுட் வீடியோ சேனலில் இருக்குது, வேணுறவங்க செக் பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் ரைஸ் 4 எக் ஒயிட் கொஞ்சம் குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு 2 ஆம்லேட் கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு 4 எக் ஒயிட் கொஞ்சம் வாட்டர் மெலன் எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக டின்னருக்கு 3 சப்பாத்தி 150 கிராம் பண்ணி எடுத்து டே முடிச்சு. நம்ம 90 டேஸ் ஒர்க் அவுட் பிளானில் இன்றைக்கி டே 53. மார்னிங் ஜிம் போகிறதுக்கு முன்னாடி 2 ஸ்லைஸ் பிரெட் வித் பீனட் பட்டர் ஒரு செவ்வாழை, அது கூட கொஞ்சம் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து ஜிம் ஒர்க் அவுட் முடிஞ்சதும் ஒரு ஓட்ஸ் மில்க் ஷேக் குடிச்சிடுவேன். இதெல்லாம் முடிஞ்சதும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சப்பாத்தி 4 எக் ஒயிட் ஒரு ஹோல் எக், அது கூட ஒரு கோவா சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஆஃபீஸில் லஞ்சுக்கு கொஞ்சம் கர்ட் ரைஸ் 150 கிராம் சிக்கன் 100 கிராம் பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு 3 ஆம்லேட் 100 கிராம் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டேன். 2 எக் தோசை கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டு டே முடிச்சாச்சு. மார்னிங்கே ஜிம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரெட் பனானா சாண்ட்விச் கொஞ்சம் நட்ஸ் அண்ட் டேட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதோட ஜிம்முக்கு கிளம்பி வெயிட் செக் பண்ணேன். 65 kg தான் இருக்கேன். ஒரு சின்ன கோல்னால என் பாடி வெயிட்டே 500 கிராம் குறைஞ்சிருச்சு. 45 மினிட்ஸில் ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சதும் 1000 கேலரிஸ் ஓட்ஸ் மில்க் ஷேக் எடுத்துக்கிட்டேன். அதோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 எக் தோசை 4 எக் ஒயிட் ஒரு கோவா எடுத்துக்கிட்டேன்.
என் ஃபாலோவர் ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையே தோசை தானா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ப்ரோ பண்ணுறது எங்கள் பேச்சுலர்ஸ் ரூமில் தோசைகள் தான் இருக்குது. சாட்டர்டே சண்டே வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க ப்ரோ. அதோட லஞ்சுக்கு கொஞ்சம் ரைஸ், 100 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு 150 கிராம் ஸ்வீட் பொட்டேட்டோ, ஒரு எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதோட டின்னருக்கு 2 சப்பாத்தி, கொஞ்சம் கொண்டக்கடலை கிரேவி எடுத்துக்கிட்டேன். நம்ம சேலஞ்சில் இன்னைக்கு டே 55. இன்னைக்கு ஆப்ஸ் ஒர்க் அவுட். அதனால் மார்னிங்கே ஒரு கிளாஸ் முருங்கைக்கீரை சூப் குடிச்சிட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட்டோட ஃபுல் வீடியோ என் சேனல் இருக்குது, வேண்டுறவங்க செக் பண்ணி பாருங்கள். 45 மினிட்ஸ் ஒர்க் அவுட்லாம் முடிச்சதும் ஒரு ஓட்ஸ் மில்க் ஷேக் குடிச்சிட்டேன். அதோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 4 இட்லி, 4 எக் ஒயிட், ஒரு கோவா சாப்பிட்டேன். லஞ்சுக்கு 100 கிராம் ரைஸ், 150 கிராம் ஃபிஷ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு 4 எக் ஒயிட், கொஞ்சம் கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டேன். டின்னருக்கு 3 சப்பாத்தி, 150 கிராம் ஃபிஷ், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ரெஸ்ட் டே. நம்ம 90 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 56. மார்னிங்கே ஒரு கிளாஸ் ஓட்ஸ் மில்க் ஷேக் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 இட்லி, 5 எக் ஒயிட், ஒரு கோவா எடுத்துக்கிட்டேன். எக் ஒயிட் சாப்பிட்டு எனக்கு வெயிட் இருந்தோ இல்லையோ, எங்கள் வீட்டு பூனைங்க சால்ட்டு பெப்பர் எக் எல்லோ சாப்பிட்டு நல்லா வெயிட் இருக்குது. லஞ்சுக்கு வீக்லி ஒன்ஸ் எப்பவும் எடுக்கிற மாதிரி மட்டன் பிரியாணி எடுத்துக்கிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு 4 எக் ஒயிட், 150 கிராம் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டேன். டின்னருக்கு 150 கிராம் ஃபிஷ், 2 கோதுமை தோசை எடுத்துக்கிட்டு டே முடிச்சிட்டேன். நம்ம 90 டேஸ் ஒர்க் அவுட் பண்ணல. இன்றைக்கி டே 57. ஜிம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஓட்ஸ் மில்க் ஷேக் குடிச்சிட்டு ஜிம்மு கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஆஃபீஸ் போக கொஞ்சம் லேட் ஆனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ராகி கூழ் குடிச்சிட்டேன். லஞ்சுக்கு 100 கிராம் ரைஸ், 150 கிராம் ஃபிஷ், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் கேரட், 4 ஆம்லெட், 150 கிராம் கொண்டக்கடலையும் எடுத்துக்கிட்டேன். டின்னருக்கு 2 சப்பாத்தி, ஒரு ஆப்பிள், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். என்னோட 90 டேஸ் ஒர்க் அவுட் சேலஞ்சில் இன்றைக்கி டே 58. என்னோட ஃபுல் டே டயட் பிளான் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கே நட்ஸ், டேட்ஸ், இது கூட ஒரு செவ்வாழை எடுத்தேன். அதை வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் சாப்பிட்டேன், அதனால் இதில் மென்ஷன் பண்ணேன். அடுத்ததாக ஜிம் போயிட்டு வந்தோடனே ஓட்ஸ் மில்க் ஷேக் குடித்தேன். மேக்கிங் வீடியோ என் சேனலில் பின் பண்ணிருக்கேன். அடுத்ததாக 2 தோசை, 3 எக் ஒயிட், ஒரு ஹோல் எக் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு 100 கிராம் ரைஸ், 150 கிராம் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு ரிமைனிங் 150 கிராம் சிக்கனும் ஒரு வெஜிடபிள் சூப்பும் குடிச்சிட்டேன். ஃபைனலாக டின்னருக்கு 2 தோசை, 3 ஆம்லெட், கொஞ்சம் கொண்டக்கடலை எடுத்துகிட்டு டே முடிச்சு. நம்ம 90 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 59. ஜிம் போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட் மீலுக்கு 2 ஸ்லைஸ் வீட் பிரெட், செவ்வாழை, கொஞ்சம் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். நான் ஃபஸ்ட்டு ஒயிட் பிரெட் எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வீட் பிரெட் எடுங்க ப்ரோ அப்படி சொல்லியிருந்தீங்க. சரி வீட் பிரெட் எடுக்கலான்னு பார்த்தா டேஸ்ட்டு ரொம்ப சுமாராக இருக்குது. பீனட் பட்டர் நேச்சுரல் எடுக்கலாம்னாலும் சாப்பிட முடியல. அல்டர்னேட்டிவ் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு ஓட்ஸ் மில்க் ஷேக் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 தோசை, 5 எக் ஒயிட், 100 கிராம்ஸ் கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு 100 கிராம் ரைஸ், 150 கிராம் சிக்கன் 65 எடுத்துக்கிட்டேன். அதோட ஸ்நாக்ஸுக்கு 4 எக் ஒயிட், ரிமைனிங் 100 கிராம்ஸ் கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக டின்னருக்கு 2 எக் தோசை, 150 கிராம் வாட்டர் மெலன் எடுத்துட்டு டே 90 டேஸ் ஒர்க் அவுட் பண்ணேன். இன்றைக்கி டே 60. ஃபுல் டே டயட் பிளான் தான் பார்க்க போகிறோம். ப்ரீ ஒர்க் அவுட் மீலுக்கு 2 வீட் பிரெட், ஒரு ரெட் பனானா, கொஞ்சம் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒர்க் அவுட் முடிஞ்சதும் ஒரு ஓட்ஸ் மில்க் ஷேக் எடுத்துக்கிட்டேன். மேக்கிங் வீடியோ என் ப்ரொஃபைலில் பின் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 எக் தோசை, 4 எக் ஒயிட், ஒரு கோவா எடுத்துக்கிட்டேன். மேலே நிறைய பேர் தோசை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் மட்டும் தான் பரவாயில்ல ப்ரோ வாங்கிடலாம். எங்கள் ரூமில் 4 காமெடி பீஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டால் சம்பளம் வரட்டும் வெயிட் பண்ணுறான்றாங்க. அதோட லஞ்சுக்கு கொஞ்சம் ரைஸ், 50 கிராம் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு 4 எக் ஒயிட், 50 கிராம் ஸ்வீட் பொட்டேட்டோ, கொஞ்சம் கேரட் எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக டின்னருக்கு 2 சப்பாத்தி, 150 கிராம் சிக்கன் எடுத்துக்கிட்டு